பிங்க் பன்னி அப்படிதானே? இதோட கேரக்டர் என்னது அப்படின்னா இது வந்து ரொம்ப உணர்வே இருக்காதா இருக்கு. இது போய் பஞ்சமத்தில படுக்குமா? இதோட இடம் இது எங்க படுத்துருக்கோம்? கரெக்ட், சாக்கடையிலையும் சேத்துலையும் படுத்துருக்கோம் அப்படிதானே? அதுக்கு உணர்வே இருக்காது. மறுபடியும் எந்திக்கும், மறுபடியும் அதுக்குள்ள போய் படுக்கும், உருளும், தாவும் எல்லாமே என்ன செய்யும்? அந்த சாக்கடைக்குள்ள தான் செய்யும். சாக்கடை தெரியுதா? தெரியல அப்படிதானே? ரொம்ப அசுத்தமா இருக்கு அப்படிதானே? அதுக்கு ஒரு உணர்வே இல்லை. இந்த மாதிரி தான் நம்மளும் நிறைய நேரத்துல அம்மா சொல்லுவாங்க, டேய் இதை பண்ணாதடா பாப்பா, அங்க போகாத அப்படிமா. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு தோணவே தோணாது. நீங்க பாட்டு சொல்லுங்கம்மா, நான் அப்படிதான் போவேன் போவோம் அப்படிதானே? இப்படி நம்மளோட எதுவும் இருக்கலாமா? இந்த குணம் நமக்குள்ள இருக்கலாமா? உணர்வு இல்லாம நம்ம இருக்கலாமா? அசுத்தமானதை நம்ம செய்யலாமா? செய்யக்கூடாது அப்படிதானே? அப்ப கை எடுத்துக்கோங்க பார்க்கலாம். உங்களோட ஹார்ட்ல வச்சுக்கோங்க. இசப்பா, என்னோட ஹார்ட்டை உங்க கையில கொடுக்குறேன். இந்த பன்னிய மாதிரி உணர்வு இல்லாம அசுத்தமானதை செய்யாம எங்களை பாதுகாத்துக்கோங்க. அப்படி வெளியே எடுக்க பார்க்கலாம். இந்த ஹார்ட்டை சட்டையில கிழிச்சாங்க. எடுத்தீங்களா? எடுத்தீங்களா? ஒரு சுத்தி தலைய அப்படி பின்னாடி போடுங்க. யார் முன்னாடி போடக்கூடாது, அப்பா மேல போடக்கூடாது, பின்னாடி தான் போடணும். சரியா? சரி சரி. அடுத்து ஒரு அனிமல் பார்க்க போறோம். என்ன அனிமல் அப்படின்னா ஆமா இதுதானே? எங்க பாத்துருக்கீங்க? டர்ட்டில்ஸ் எங்க பாத்துருக்கீங்க? கடல்ல. வேற ஜூ. வேற குளத்துலலாம் பாத்துருக்கீங்களா? வெரி குட். சரி, இந்த ஆமை என்ன தெரியுமா பண்ணும்? இந்த ஆமை வந்து ரெட்டை வேஷம் போடும். பாத்துருக்கீங்களா? ஆண் வந்து தெரிஞ்சுட்டா வெளியில இருந்து ஆமை குடுக்குடுன்னு போய் ஓட்டுக்குள்ள உட்காந்துருமா. நம்ம கூட நிறைய நேரம் அப்படிதானே? வீட்டுல எல்லா சேட்டையும் பண்ணுவாங்க. சர்ச்சுக்கு வரும்போது எப்படி வருவாங்க? ரொம்ப நல்ல மாதிரி, நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன்ப்பா, நான் எந்த சேட்டையும் பண்ண மாட்டேன், நான் ரொம்ப நல்ல பொண்ணு, நான் ரொம்ப நல்ல பையன், அப்படிதானே வருவோம். இப்படி இருக்கலாமா? ரெட்டை வேஷம் எதுக்காகவும் பிடிக்கவே பிடிக்காது. சரியா? இந்த ஆமை மாதிரி நம்ம ரெட்டை வேஷம் போட்டு ஒரு நாள் இருக்கக்கூடாது. சரியா? எப்பவுமே நம்ம வீட்டுல எப்படி இருக்கோமோ அப்படிதான் இங்க இருக்கணும். இங்க எப்படி இருக்கோமோ அப்படிதான் வீட்டுல இருக்கணும். சரியா? ஆமை கிட்ட இருந்து என்ன குணம் கத்துக்கிட்டோம்? ரெட்டை வேஷம். ரெட்டை வேஷம் நல்லதா கெட்டதா? நமக்குள்ள அந்த ரெட்டை வேஷம் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. சரி, இந்த ஆமைக்கு இன்னொரு கேரக்டர் என்னன்னா ரொம்ப சோம்பேறி. சொல்லுங்க பார்க்கலாம். சோம்பேறி. பக்கத்துல உள்ள தடிச்சுங்க. சோம்பேறி. காலையில 8 மணிக்கு ஸ்கூலுக்கு வந்து எத்தனை மணிக்கு எந்திரிப்போம்? 7 மணிக்கு. அம்மா என்ன சொல்லுவாங்க? டேய் எந்திரா, பல் தேய்டா, குளிடா, கிளம்புடா, கேட்டா, டிஃபன் பாக்ஸ் எடுடா சொல்லுவாங்கல்ல. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? நல்லா 7 வரைக்கும் வாரப்பட்டு தூங்கிட்டு அப்புறம் அப்படியே ஆடி அசைஞ்சு அப்படியா வெரி குட். அம்மா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சுவாங்க. சூப்பர். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? லேட்டா எந்திரிச்சு ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கும் தானே? ஸ்கூல் விட்டு போயிட்டு வந்தோம்னா பேக் ஒரு பக்கம் போடுறது, சாக்ஸ் ஒரு பக்கம் கட்டி போடுறது, ஷூ ஒரு பக்கம் எறிகிறது. ஆமா பரவும் நிறைய வீட்டுலாம். அப்படிலாம் பண்ணலாமா? சோம்பேறித்தனமா இருக்கலாமா? சோம்பேறி எதுவும் பிடிக்குமா? பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, சோம்பேறியோட ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாமல் இருக்கு. அப்ப நீங்க என்னெல்லாம் ஆசைப்பட்டாலும் நீங்க சோம்பேறியா இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்காது. அப்ப நம்ம இயேசுவை கிட்ட சொல்லிடலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். கையிட்டு ஹார்ட்ல வச்சுக்கோங்க. இயேசுப்பா, இன்னையில இருந்து நானு சோம்பேறியா இருக்கக்கூடாது. இயேசுப்பா, ரெட்டை வேஷம் போடக்கூடாது. இயேசுப்பா, என்னோட இந்த சோம்பேறித்தனமான